ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே திருநாரையூரில் விற்றிருக்கும் பொல்லா பிள்ளையார் திருத்தலம் பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஓம் முகத்தார் கரியனென்றாலும் தனையே முயன்றவர்க்கு மிகத்தான் வெளியன் என்றே மெய்மையுண்ணும் வெறும்படியாரகத்தான் திகழ் திருநாரையூரம்மான் பயந்தெம்மான் உகத்தானவன் தன் உடலம் பிளந்த ஒரு கொம்பனே. மன்னர் பிரானே, இத்தனை அற்புதம் வாய்ந்த தேவாரப் பாடல்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. ஆனால் ஏனோ சில பாடல்கள் மட்டும் வாய்மொழியாக வழக்கில் இருக்கின்றன. முழுவதும் எங்கே இருக்கின்றன என்று தெரியவே இல்லை. அவற்றை அரசர் கண்டுபிடித்து கொடுத்தால் நல்லது என்று வேண்டிக் கொண்டனர். அதற்கு அரசன் அபய குலசேகரன், கவலைப்படாதீர்கள், திருநாரையூரில் நம்பி என்பவன் பிள்ளையாருடன் பேசுகின்றானாம், அவனிடம் கேட்போம் வாருங்கள் என்று கூறினார். மன்னன் சிவன் அடியார்களுடன் திருநாரையூருக்கு சென்றான். நம்பியிடம் விஷயத்தை கூறினான். நம்பியாண்டார் நம்பி விநாயகருடன் பேசினான். பிள்ளையாரே, தேவார திருமுறைகள் இருக்கும் இடம் தெரிய வேண்டும், அதை இவர்களுக்கு கூறுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். நம்பி அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய மூவர் பாடிய தேவார 8 சுவடிகள் சிதம்பரம் ஆலயத்தில் உட்பிரகாரத்தில் மேற்கே உள்ள அறையில் பூட்டி பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன என்று பிள்ளையார் கூறினார். மன்னனும் மற்றவர்களும் மனம் மகிழ்ந்தனர். உடனே சிதம்பரத்திற்கு சென்றனர். அங்குள்ள ஆலயத்திற்கு சென்று நாட்டுக்கு அர்ப்பணிக்க தேவாரம் வேண்டுமென்றும் அந்த அறையை திறக்குமாறும் வேண்டினார். அங்குமிங்குமெங்குமாய் அமைந்த தேவதேவனே, ஆதியாய் அநாதியாய் சமைந்த ஜோதி ரூபனே, மங்களங்கள் யாவும் நல்கும் அம்பிகை மணாளனே, மைந்தன் செய்யும் பூசையில் மகிழ்ந்தருள் நடேசனே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.